Good morning to all. Now we are going to see about the topic intensity and loudness. Consider a source and two observers. அதாவது ஒரு சோர்ஸையும் ரெண்டு அப்சர்வரையும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ சோர்ஸ் அப்படிங்கும்போது இட் எமிட் சவுண்ட் வேவ்ஸ் விச் கேரி எனர்ஜி. That sound energy emitted by the source is same regardless of whoever measure it. சோர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த சவுண்ட் எனர்ஜிங்கிறது யார் மெஷர் பண்ணாலுமே நமக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். அதாவது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எனி அப்சர்வர் ஸ்டாண்டிங் இன் தட் ரீஜியன். அதாவது பர்சன் டு பர்சன் என்ன ஆகாது, நமக்கு சவுண்ட் எனர்ஜி நமக்கு சேஞ்ச் ஆகாது. பட் த சவுண்ட் ரிசீவ்டு பை த டூ அப்சர்வர்ஸ் மே பி டிஃப்ரெண்ட். பர்சன் டு பர்சன் ரிசீவ் ஆகக்கூடிய சவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். தட்ஸ் டியூ டு சென்சிட்டிவிட்டி ஆஃப் இயர். ஏன்னா பர்சன் டு பர்சனுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் இயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகுது, அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய சவுண்ட் அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். பட் சவுண்ட் எனர்ஜி என்ன ஆகாது, டஸ் நாட் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஒரு ரெண்டு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் இஸ் லவுட்னஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்டென்சிட்டி. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு. அப்போ சவுண்ட் அப்படிங்கும்போது அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு சவுண்ட் வந்து எமிட் ஆகுது. சவுண்ட் அப்படிங்கிறது ப்ராபகேட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். ஸோ வேவ்ஸ் அப்படிங்கும்போது விச் கேரி எனர்ஜி. ஸோ அப்போ த ஆவரேஜ் சவுண்ட் எனர்ஜி எமிட்டட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் பர் யூனிட் டைம் ஆர் பர் செகண்ட். அதாவது 1 செகண்டுக்கு எவ்வளோ சவுண்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது ஆர் எவ்வளோ சவுண்ட் எனர்ஜி எமிட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சவுண்ட் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து இன்டென்சிட்டிக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு 2 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சவுண்ட் பவர் டிரான்ஸ்மிட்டட் பர் யூனிட் ஏரியா டேக்கன் நார்மல் டு த ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். அதாவது இன்டென்சிட்டியை நம்ம என்ன லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது விச் இஸ் என்னது, சவுண்ட் பவர் பர் யூனிட் ஏரியா. ஸோ யூனிட் ஏரியா அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர்ட் ஏரியாவில் எவ்வளோ சவுண்ட் பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ஆர் எவ்வளோ சவுண்ட் பவர் வந்து எமிட் ஆகுது அப்படிங்கிறதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ சவுண்ட் சோர்ஸ் அப்படிங்கும்போது சோர்ஸ்லேருந்து நமக்கு என்ன எமிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் எமிட் ஆகுது. ஸோ ஆல் பாசிபிள் டைரக்ஷனில் நமக்கு என்ன ஆகும், அது ப்ராபகேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு 3 ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏரியா 1, ஏரியா 2, ஏரியா 3. இந்த 3 ஏரியாவுமே சவுண்டோட ப்ராபகேஷனுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா நார்மலாக எடுத்துக்கிறோம், அதாவது பர்பண்டிகுலராக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ சவுண்டோட சோர்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஏரியா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 1னும், செகண்ட் ஏரியா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 2னும், தேர்ட் ஏரியா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்னென்னு எடுத்துக்கிறாங்கன்னா 3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இங்கே பாருங்கள், நமக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன 6, செகண்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2r, தேர்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3r. அப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய 6ங்கிற டிஸ்டன்ஸில் நமக்கு இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி என்னவாக இருக்குது, ஐன்னு இருக்குது. 2r அதாவது டிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது இன்டென்சிட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதே டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இன்டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பவர் பர் யூனிட் ஏரியா. ஸோ அப்போ ஏரியா பர் யூனிட் ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ சவுண்ட் பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ ஏரியா அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஏரியா எல்லாமே ஒரு சர்க்குலர் ஏரியாவாக எடுத்துக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல சர்க்குலர் கொடுக்கல, ஆனால் நமக்கு சர்க்குலருக்கு தான் ஃபார்முலா போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய ஏரியா ஒரு சர்க்குலர் ஏரியாவாக எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு 4πr². ஸோ இப்போ ஐ அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு சவுண்ட் பவர் பர் ஏரியாவா. ஸோ ஏரியாங்கிறது 4πr². ஸோ இப்போ இன்டென்சிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு என்னவாக இருக்குது, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் ரைட் ஐ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ்.
அப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக இன்டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி ஐனா டிஸ்டன்ஸ் 2r அப்படிங்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இன்டென்சிட்டி 4 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இதே டிஸ்டன்ஸ் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உனக்கு இன்டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ we can say for a fixed source the intensity of sound is inversely proportional to the square of the distance from the source, that is I equal to power of the source divided by 4 pi r squared. From this we can write I which is inversely proportional to r squared. This is known as inverse square law. ஸோ இது பேஸ் பண்ணி நமக்கு சவுண்ட் என்னது ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பாருங்கள். A baby cries on seeing a dog and the cry is detected at a distance of 3 meter such that the intensity of sound at this distance is 10 power minus 2 watt meter power minus 2. Calculate the intensity of baby's cry at a distance 6 meter. அதாவது 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 பவர் மைனஸ் 2 வாட் மீட்டர் பவர் மைனஸ் 2. 6 மீட்டர் டிஸ்டன்ஸாக இருந்தால் அப்போ இன்டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், R1ன்னு எடுத்துக்கலாம், தட் இஸ் 3 மீட்டர். செகண்ட் டிஸ்டன்ஸ் R2, தட் இஸ் 6 மீட்டர். ஸோ 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி நமக்கு என்ன I1 எடுத்துக்கிறோம். ஸோ I1 அப்படிங்கிறது ஜஸ்ட் 10 பவர் மைனஸ் 2 வாட் மீட்டர் பவர் minus 2. ஸோ இப்போ I2 என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ we know that intensity அப்படிங்கிறது inversely proportional to the square of the distance. ஸோ அப்போ என்ன எழுதலாம் நமக்கு I1 by I2 which is equal to R2 square divided by R1 square. From this we need I2. So I2 equal to I1 into R1 square divided by R2 square. So substituting these values, that is I1, R1, R2, we can get the value of I2 which is equal to 0.25 into 10 power minus 2 watt meter power minus 2. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லவுனஸ் ஆஃப் சவுண்டு. அதாவது 2 சவுண்ட்ஸ் வித் சேம் இன்டென்சிட்டிஸ் நீட் நாட் ஹாவ் த சேம் லவுனஸ். அதாவது 2 சோர்ஸ் எடுத்துக்கிறோம். 2 சோர்ஸ்லேருந்து சவுண்ட் வேவ் வந்து என்ன ஆகுது, எமிட் ஆகுது. ரெண்டோட இன்டென்சிட்டியுமே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேம் தான். பட் லவுட்னஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கணும்னு என்னால் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த சவுண்ட் ஹியர்ட் டியூரிங் த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பலூன்ஸ் இன் அ சைலண்ட் க்ளோஸ்டு ரூம் இஸ் வெரி லவுட் வென் கம்பேர்ட் டு த சேம் எக்ஸ்ப்ளோஷன் ஹேப்பனிங் இன் அ நாய்ஸி மார்க்கெட். ஒரு க்ளோஸ்டு ரூமில் பலூன் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அதோட லவுட்னஸும் ஒரு நாய்ஸி மார்க்கெட்டில் நமக்கு என்ன ஆகுது, அதே பலூன் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அதோட லவுட்னஸும் நமக்கு எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. பட் இன்டென்சிட்டி ரெண்டுக்குமே என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். தட் இஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் த சேம், த லவுட்னஸ் இஸ் நாட். If the intensities of sound increase then loudness also increase. அதை இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு லவுட்னஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம முன்னாடி சொன்ன இன்டென்சிட்டி அப்படிங்கிறது பர்சன் டு பர்சன் என்ன ஆகாது, நமக்கு சேஞ்ச் ஆகாது. பட் லவுட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு லவுட்னஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்டென்சிட்டியும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த லிசனர். அப்சர்வரோட சென்சிட்டிவிட்டி ஆஃப் த இயரையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும். தட் இஸ் the loudness, அதாவது intensity of the sound is same, loudness is not. If the intensity of sound is increased then loudness also increased. But additionally, not only does the intensity matter, the internal and subjective experience of how loud a sound is, that is the sensitivity of the listener also matters here. This is often called loudness. So loudness அப்படிங்கிறது which is independent of both intensity and sensitivity of the ear. So from this we define the loudness. ஸோ லவுட்னஸ்க்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது 2 மார்க்கில் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லவுட்னஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிகிரி ஆஃப் சென்சேஷன் ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு இன் த இயர் ஆர் த பர்செப்ஷன் ஆஃப் சவுண்ட் பை த லிசனர். அப்போ லிசனர் வந்து எவ்வளோ சவுண்டை வந்து அவங்களுக்கு கேட்கக்கூடிய எபிலிட்டி இருக்கோ, ஸோ அதை தான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவுட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த டிகிரி ஆஃப் சென்சேஷன் ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு இன் த இயர் ஆர் த பர்செப்ஷன் ஆஃப் சவுண்ட் பை த லிசனர், தட் இஸ் லவுட்னஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், இன்டென்சிட்டி அண்டு லவுட்னஸ் ஆஃப் சவுண்டு.
our ear can detect the sound with the intensity level ranges from 10 power minus 2 watt meter power minus 2 to 20 watt meter power minus 2. நம்ம இயர் கேட்கக்கூடிய இன்டென்சிட்டியோட சவுண்ட் இன்டென்சிட்டியோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு வெபர் ஃபெக்னர் அந்த லவுட்னஸ் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். லவுட்னஸ்ஸை எல்லுங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ லவுட்னஸ் அப்படிங்கிறது விச் இஸ் directly proportional, that is proportional to the logarithm of the actual intensity measured with an accurate non-human instrument. அதாவது இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம ஐன்னு எடுத்துட்டோம், லவுட்னஸ் அப்படிங்கிறது எல். அப்போ லவுட்னஸ் அப்படிங்கிறது ப்ரொபோஷ்னல் டு லாக்ரதம் ஆஃப் த இன்டென்சிட்டி. ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லலாம், எல் அப்படிங்கிறது விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு லாக்ரதம். இந்த இடத்துல லான், தட் இஸ் நேச்சுரல் லாக், லான் இன் ஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ப்ரொபோஷ்னாலிட்டியை ரிமூவ் பண்ண நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேங்கிற கான்ஸ்டன்ட், which depends on unit of measurement. next one, இந்த difference of loudness என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லவுட்னஸ்க்கு நமக்கு என்னென்னு எழுதலாம், L equal to K ln Iன்னு எழுதலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் லவுட்னஸ் என்னன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் லவுட்னஸ் தான் நம்ம என்னென்ன மெஷர் பண்ண போகிறோம்னா இன்டென்சிட்டி லெவல், சவுண்டோட இன்டென்சிட்டி லெவல் அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறோம். அப்போ டூ டிஃப்ரென்ஸ் ஆஃப் லவுட்னஸ் என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஒன் இஸ் L1, another one is L0. அதோட டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எல் விச் இஸ் ஈக்குவல் டு L1 மைனஸ் L0. அப்போ எல் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு கே லான் ஐ. ஸோ அப்போ L1 என்னென்னு எழுதலாம், கே லான் I1 மைனஸ் கே லான் I0. ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு லாகில் ரெண்டு சப்ராக்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதை டிவைடில் நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், கே லான் I1 by I0. ஹியர் கே அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு எடுத்துட்டோன்னா கேவோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா எல் தட் இஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சவுண்டோட லவுட்னஸ் இல்லையா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் லவுட்னஸ் நமக்கு எப்படி கிடைக்குது, டெல்டா எல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும்போது நமக்கு பெல் அப்படிங்கிற யூனிட்டில் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுவோம். ஏன்னா பெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுலே பிக்கர் யூனிட். ஏன்னா 1 பெல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிபல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கேவோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கும்போது இன்டென்சிட்டி லெவலை எதில் மெஷர் பண்ணுறோம், பெல்லுன்னு மெஷர் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம், கேவோட வேல்யூ 1ன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ டெல்டா எல் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு லான் I1 by I0 பெல்லுன்னு வரும். நான் கேவோட வேல்யூ 1ங்கும்போது பெல்லுங்கிற பிக்கர் யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்டென்சிட்டி லெவலை மெஷர் பண்ணுறோம். பட் ப்ராக்டிக்கலி பெல் அப்படிங்கிறது பிக்கர் யூனிட். ஸோ யூ வாண்ட் டு கன்வெர்ட் இன்ட்டு ஸ்மாலர் யூனிட். ஸோ அப்போ டெசிபல் அப்படிங்கிறத என்னென்னு எழுதலாம், 1/10 பெல்லுன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம், டெல்டா எல் ஈக்குவல் டு 10 ln I1 by I0 இன்ட்டு என்னது 1/10, 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு பெல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1/10 பெல் அப்படிங்கிறத வி வாண்ட் டு ரைட் 1 டெசிபல். 1 பெல் அப்படிங்கிறது 10 டெசிபல். அப்போ 1/10 பெல் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு 1 டெசிபல். ஸோ அப்போ என்னென்னு எழுதலாம், 1/10 பெல் அப்படிங்கிறத டெசிபல் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அப்போ டெல்டா எல் ஈக்குவல் டு 10 ln I1 by I0 டெசிபல். இங்கே கேங்கிறது கான்ஸ்டன்ட் நமக்கு என்னென்னு இருக்குது, 10ன்னு இருக்குது. ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ் வி யூஸ் லாகரதம் டு பேஸ் 10. ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நேச்சுரல் லாகரதம் இங்கே இருக்கிறது எல்லாமே லானில் தான் நம்ம நேச்சுரல் லாகரதமில் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நமக்கு லாக் பேஸ் 10ல் தான் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி எழுதலாம், அப்போ டெல்டா எல் ஈக்குவல் டு 10 லாக் பேஸ் 10 I1 டிவைடட் பை I0 இன்ட்டு டெசிபல். டெசிபல் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி லெவலை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். ஸோ அப்போ ஃபைனலி வி கெட் த வேல்யூ ஆஃப் இன்டென்சிட்டி லெவலுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் ஒன் அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 11.24. த சவுண்ட் லெவல் ஃப்ரம் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங் இஸ் 50 டெசிபல். அதாவது சவுண்டோட இன்டென்சிட்டி லெவல் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50
decibel. If three identical musical instruments are played together, then compute the total intensity. அப்போ த்ரீ ஐடென்டிக்கல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒன்றா ப்ளே பண்ணும்போது டோட்டல் இன்டென்சிட்டி என்னவா இருக்கும்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ the intensity of the sound from each instrument is 10 power minus 12 watt meter power minus 2. அதாவது சவுண்டோட லெவல் கொடுத்துருக்காங்க, இன்டென்சிட்டியோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஈச் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்டென்சிட்டி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. த்ரீ ஐடென்டிக்கல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டுகெதராக ப்ளே பண்ணும்போது டோட்டல் இன்டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு? டெல்டா எல் ஈக்குவல் டு 10 log base 10 I1 by I0. ஸோ அந்த லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சவுண்டோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 டெசிபல்னு இருக்குது. ஸோ அப்போ என்னது? போத் சைடில் 0 நமக்கு என்ன ஆயிரும்? நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 0 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 0 கேன்சல் ஆகும்போது நமக்கு தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா log 10 I1 by I0 which is equal to 5 டெசிபல்னு கிடைக்கும். அப்போ லாகை ரிமூவ் பண்ணோன்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கணும். அப்போ எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தோன்னா இந்த லாக் ரிமூவ் ஆயிரும். பட் இங்கே எக்ஸ்பொனன்ஷியல் அப்படிங்கும்போது 10 பவரில் எழுதுவோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? I1 by I0 10 power 5 அப்படின்னு கிடைக்கும். ஃப்ரம் திஸ் I1 ஈக்குவல் டு 10 power 5 I0. அப்போ என்னது? 10 power 5 I0 அப்படிங்கிறது இன்டென்சிட்டியோட ரேஞ்ச் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா 10 power minus 12 வாட் மீட்டர் பவர் மைனஸ் 2. வாட் மீட்டர் பவர் மைனஸ் 2ங்கிறது இன்டென்சிட்டியோட யூனிட். இன்டென்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்னது? I ஈக்குவல் டு சவுண்ட் பவர் பர் யூனிட் ஏரியா. பவர் அப்படிங்கிறத நம்ம எந்த யூனிட்டில் மென்ஷன் பண்ணுவோம்னா வாட்டில் மெஷர் பண்ணுவோம். ஏரியாங்கும்போது மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ இது ஏரியா மேலே வந்துச்சுன்னா வாட் மீட்டர் பவர் மைனஸ் 2 அப்படின்னு ஆகும் நமக்கு. ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது I1 என்ன கிடைக்கும்? 10 பவர் minus 7 வாட் மீட்டர் பவர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? த்ரீ ஐடென்டிக்கல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டுகெதராக ப்ளே பண்ணுறோம். அப்போ ஒன்றோட நமக்கு இப்போ இன்டென்சிட்டி என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1 ஈக்குவல் டு 10 பவர் minus 7 வாட் மீட்டர் பவர் மைனஸ் 2. ஸோ அப்போ டோட்டல் இன்டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3I1 which is equal to 3 into 10 power minus 7 watt meter power minus 2. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏர் காலம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வைப்ரேஷன் ஆஃப் ஏர் காலம். இப்போ நார்மலாகவே நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லலாம் ஃப்ளோ பண்ணுவோம். ஃப்ளோ பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூட் எடுத்துக்கோங்க. ஃப்ளூட்டில் நம்ம ஃப்ளோ பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏர் காலம்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த வைப்ரேஷனால் தான் நமக்கு மியூசிக்கல் சவுண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது லைக் ஃப்ளூட், கிளாரினெட், நாதஸ்வரம் எக்ஸெட்ரா ஆர் நோன் ஆஸ் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் ஏர் காலம். நம்ம ஃப்ளோ பண்ணுறனால ப்ளோவிங்னால உள்ளே இருக்கக்கூடிய ஏர் நமக்கு என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த ஏர் வைப்ரேட் ஆகிறதுனால தான் நமக்கு மியூசிக்கல் சவுண்ட் வந்து நமக்கு என்ன ஆகுது? ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் பைப்பை சொல்லலாம். இட் இஸ் மேடப் ஆஃப் வுட்டன் ஆர் மெட்டல் பைப்பால் அது என்ன பண்ணியிருப்பாங்க? ஆர்கான் பைப்பை மேடப் பண்ணியிருப்பாங்க. So which produces the musical sound. For example, flute, clarinet and nadaswaram or organ pipe instrument. இது எல்லாமே நமக்கு என்னென்னது? ஃப்ளூட், கிளாரினெட், நாதஸ்வரம் இதெல்லாமே ஆர்கான் பைப் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம். தட் இஸ் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் சிம்பிளஸ்ட்டாக நம்ம இப்போ ஆர்கான் பைப் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்கான் பைப் அப்படிங்கும்போது அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆர்கான் பைப் இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஆர்கான் பைப். தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்கான் பைப். அப்போ க்ளோஸ்டு ஆர்கான் பைப் இந்த ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்க்க போகிறோன்னா க்ளோஸ்டு ஆர்கான் பைப். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரினெட்டை சொல்லுவோம். அதாவது இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கிளாரினெட் தான் நமக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஆர்கான் பைப்புக்கு எக்ஸாம்பிள். க்ளோஸ்டு ஆர்கான் பைப்னா இப்போ என்னவா இருக்கும்? ஒன் ஆஃப் த எண்டு நமக்கு க்ளோஸ்டாக இருக்கும், அதர் எண்டு நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும்.
அப்போ நம்ம சவுண்டை ஃப்ளோ பண்ணுறோம், அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ளோ பண்ணுறதுனால இதில் இருக்கக்கூடிய ஏர் காலம், இந்த ஏர் காலம் என்ன ஆகும், நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏர் காலம் வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகும்போது நமக்கு மியூசிக்கல் சவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்போ சவுண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் ப்ராபகேட் ஆகுது, வேவ்ஸ் ஃபார்மில் ப்ராபகேட் ஆகும். அப்போ வேவ்ஸ் ஃபார்மில் ப்ராபகேட் ஆகும்போது நமக்கு இங்கே சொல்கிறது க்ளோஸ்டு ஆர்கான் பைப் அப்படின்னு சொன்னோம். அப்போ க்ளோஸ்டு ஆர்கான் பைப்புங்கும்போது ஒரு எண்டு நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சவுண்ட் எப்படி ப்ராபகேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேவ் ஃபார்ம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ப்ராபகேட் ஆகுதுன்னு வைங்க. அப்போ இது வந்து க்ளோஸ்டு எண்டு, இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு என்னவா இருக்குன்னா ஒரு எண்டு ஓப்பனில் இருக்குது. அப்போ வேவ் ஃபார்மில் நமக்கு ப்ராபகேட் ஆகும்போது ஸோ ஒன் எண்டு அந்த க்ளோஸ்டு எண்டில் போய் நமக்கு சவுண்ட் என்ன ஆகும், போய் பட்டு நமக்கு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும் இல்லையா. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லுக் அட் த பிக்சர் ஆஃப் கிளாரினட். ஸோ க்ளோஸ்டு, அதாவது ஒன் எண்ட் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு அண்ட் அதர் எண்ட் எப்படி இருக்குன்னா ஓப்பனில் இருக்கும். இஃப் ஒன் எண்ட் ஆஃப் த பைப் இஸ் க்ளோஸ், த வேவ் ரிஃப்ளெக்டட் அட் திஸ் க்ளோஸ்டு எண்ட் இஸ் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் த இன்கமிங் வேவ். அப்போ இங்கேருந்து போகக்கூடிய வேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்கமிங் வேவ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்கமிங் வேவோட நமக்கு 180 டிகிரி நமக்கு எப்படி இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ அப்போ அந்த க்ளோஸ்டு எண்டில் நமக்கு என்ன இருக்காதுன்னு சொல்கிறாங்கன்னா தேர் இஸ் எ நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த இடத்துல நமக்கு என்னவே இருக்காது, நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த க்ளோஸ்டு எண்ட். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் ஆர், அதாவது நமக்கு மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம நோட் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்துருக்கோம். மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, நமக்கு நோடு. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், ஆன்டி நோடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, இப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஏர் காலம். அதாவது இந்த எல் அப்படிங்கிறது தான் நமக்கு லென்த் ஆஃப் த ஏர் காலம். ஸோ இதில் நமக்கு வேவ் எப்படி, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளோ பண்ணுறோம். ஸோ அந்த ப்ளோ பண்ணுறனால உள்ளே இருக்கக்கூடிய ஏர் நமக்கு என்ன ஆகுது, வைப்ரேட் ஆகி ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்மேட்டை எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே இந்த டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதாவது க்ளோஸ்டு எண்டில் நமக்கு நோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நோ டிஸ்பிளேஸ்மெண்ட், மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது க்ளோஸ்டு எண்டில் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், நோடு ஃபார்ம் ஆகும். இங்கே சொல்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஓப்பன் எண்டில் நான் என்ன இருக்குது, நமக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன, இது போகக்கூடியது இன்கமிங் வேவ் இப்படி போகுதுன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது ஆனது அவுட்கமிங் வேவ். ஸோ இங்கே போயிட்டு திரும்ப பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஸோ இது ரெண்டும் நமக்கு 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், நமக்கு என்னது ஆன்டி நோடு. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஏர் காலமோட லென்த் நமக்கு என்ன, எல் அப்படிங்கிறது. நமக்கு லாம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், வேவ் லென்த் அப்படிங்கிறது. வேவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதுலேருந்து இது ஃபுல்லாக நமக்கு என்னது, ஒன் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் வேவ் அப்படிங்கும்போது அதோட லென்த்து தான் என்னது, லாம்டா வேவ் லென்த் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கிறது என்ன மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவ் அப்படிங்கும்போது டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும், 360 டிகிரி இருக்கும் இல்லையா. அப்போ அதாவது லாம்டா, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஒன் வேவ் லென்த் அப்படிங்கிறது லாம்டாவில் சொல்கிறோம். ஹாஃப் ஆஃப் த வேவ் லென்த் அப்படிங்கன்னா நம்ம அது என்னது லாம்டா பை 2ன்னு மென்ஷன் பண்ணுவோம். குவார்ட்டர் பார்ட் அப்படிங்கும்போது தட் இஸ் லாம்டா பை 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இது இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது, தட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் மோட். ஃபண்டமெண்டல் மோடில் க்ளோஸ்டு எண்டில் நோடு இருக்கும், ஓப்பன் எண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி நோடு. அப்போ ஒரு நோடு ஒரு ஆன்டி நோடு நமக்கு என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது இது பட்டு இப்படி வருது இல்லையா, இதை எடுத்துக்காதீங்க, நமக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து இப்படி போகுது இல்லையா, அப்போ இங்கே ஆன்டி நோடு இங்கே நோடு, அதை போகக்கூடிய ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது நமக்கு லென்த் எல் இல்லையா. ஸோ அப்போ லென்த், இந்த ஏர் காலமோட லென்த் என்ன, நமக்கு எல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய பார்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன மட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு வேவ் அப்படின்னா முன்னாடியே சொன்னோம், இதிலேருந்து ஒரு வேவ், இதுதான் நமக்கு என்னது லாம்டா. இதில் நமக்கு இங்கே கிடைக்கிறது இது மட்டும்தான் கிடைக்குது, இந்த பார்ட் மட்டும்தான் கிடைக்குது.
இல்லையா? ஸோ அதாவது இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்குது. இந்த பார்ட் அப்படிங்கிறது என்னது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பார்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இது என்னது? λ/4 தானே. இதுலேருந்து இது λ/2. அதில் ஒரு குவார்ட்டர் பார்ட் அப்படிங்கும்போது இது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா λ/4. ஓகேவா? அப்போ எல் அப்படிங்கிறத விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு λ1. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனது இல்லையா? தட் இஸ் ஃபண்டமெண்டல் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னால் λ1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ விச் இஸ் λ1 டிவைடட் பை 4. ஃப்ரம் திஸ் λ1 என்னென்னு எழுதலாம்? λ1 விச் இஸ் ஈக்குவல் டு 4L அப்படின்னு எழுதலாம். ஸோ லாம்டா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஃப்ரம் திஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து க்ளோஸ்டு எண்டில் இருக்குது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்? நோட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அட் த க்ளோஸ்டு எண்ட் அண்ட் ஆன்டி நோட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அட் ஓப்பன் எண்ட். Let us consider the simplest mode of vibration of air column called fundamental mode. அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான் நமக்கு ஃபண்டமெண்டல் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்ன ஆகுது? ஆன்டி நோட் இஸ் ஃபார்ம்டு அட் தி ஓப்பன் எண்ட் அண்ட் node at the closed end. So அப்போ L be the length of the tube and wavelength of wave produced. அப்போ wavelength லாம்டாங்கிறது wavelength அப்படின்னு சொன்னோம். பட் அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு wavelength என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ L அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு கிடச்சிதுனுங்க? λ1/4 அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபண்டமெண்டல் மோட் அப்படிங்கிறது நமக்கு என்னது? குவார்ட்டர் பார்ட்டு தான் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஒரு வேவில் குவார்ட்டர் பார்ட்டு தான். அதாவது இது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுங்கிறது நமக்கு என்னது? குவார்ட்டர் பார்ட்டு இல்லையா? ஸோ அப்போ இதில் குவார்ட்டர் பார்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நமக்கு என்னென்னு எழுதுவோம்? நமக்கு λ/4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எல்லுங்கிறது என்ன? நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனதை நம்ம λ1/4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃப்ரம் திஸ் λ1 என்னென்னு எழுதலாம்? விச் இஸ் ஈக்குவல் டு 4L அப்படின்னு எழுதலாம். அப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சிக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஃபார்முலா என்ன? நமக்கு V/λ. ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆன ஃபண்டமெண்டல் மோடோட ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃபண்டமெண்டல் மோடோட ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் F1 ஈக்குவல் டு V டிவைடட் பை λ1. ஸோ அப்போ V டிவைடட் பை λ1 என்ன கிடச்சிது? நமக்கு 4Lன்னு கிடச்சிது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் நோட். ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆன ஃபண்டமெண்டல் மோடோட ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ F1 எவ்வளோ கிடைக்கிது? V/4L அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நம்ம ஃப்ளோ பண்ணுறத ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணுறோம் அப்படின்னு வைங்க, நல்லா அதிகமாக ஊதுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஏர் காலம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃப்ரீக்வன்சி இஸ் ஹையர் தேன் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி can be produced by flowing air strongly at the open end. அப்போ ஓப்பன் எண்டில் நம்ம ஃப்ளோ பண்ணுறது ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். தட் இஸ் F1. ஸோ இன்னும் ஹையர் ஃப்ரீக்வன்சி எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா நம்ம ஏரை வந்து ஸ்ட்ராங்காக, அதாவது நம்ம ஃப்ளோ பண்ணுறது ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? அதை விட ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சச் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் கால்டு ஓவர்டோன்ஸ். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தென் செகண்ட் மோட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது? செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோடு எங்கே ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா க்ளோஸ்டு எண்ட்லேயும், ஒரு ஆன்டி நோடு பார்த்திங்கன்னா ஓப்பன் எண்ட்லேயும் ப்ரொடியூஸ் ஆச்சு. தட் இஸ் ஃபண்டமெண்டல் மோடு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் மோட்லேருந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வேறு என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ அப்போ ஏர் ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஹையர் ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் என்னது? ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஓவர் டோன் என்ன? ஸோ அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஓவர் டோன், பட் இது ஃப்ரீக்வன்சியில் செகண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்னது? இப்போ இங்கே பாருங்கள், வைப்ரேஷன் ஹேவிங் 2 நோட்ஸ். அப்போ செகண்ட் நம்ம ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது எந்த மாதிரியான வைப்ரேஷன் வேவ்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஏர் காலம் வைப்ரேட் ஆகுது இல்லையா? ஏர் காலம் வைப்ரேட் ஆகுதுன்னா சவுண்டு தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ உள்ள வேவ்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது? எந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் கிடைக்குது. அதாவது இங்கேருந்து போகக்கூடிய வேவு, அதாவது ஓப்பன் எண்டில் இங்கேருந்து இப்படி போய்
இப்படி வருது இல்லையா. இதுதான் இங்கே க்ளோஸ்டு எண்டில் போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு இப்படி கிடைக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிறது 1 மட்டும் எடுத்துக்கிறோம். இப்படி இங்கேருந்து இங்கே போகக்கூடியதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ளோஸ்டில் என்ன கிடச்சிருக்கும், நமக்கு ஒரு ஆன்டி நோட் கிடைக்குது இல்லையா. க்ளோஸ்டில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி இங்கே வந்து ஆக்சுவலாக நமக்கு நோடு தான் வரும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக்காக இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நோடு தான் கிடைக்கும். இது என்னது, நோடு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, ஸோ தட் இஸ் நோடு. அப்போ இங்கே நோடு, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன்டி நோடு, அகெயின் ஒரு நோடு, அகெயின் ஒரு ஆன்டி நோடு. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆன்டி நோடும் 2 ஆன்டி நோடும் 2 நோடும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். எப்போ அப்படின்னா செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷனில் ஏரை ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணுறோம். இப்போ செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷனில் நமக்கு எந்த மாதிரியான கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இப்படி இருக்கிறது கிடைக்கும். அதாவது செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் ஹேவிங் 2 நோட்ஸ் அண்டு 2 ஆன்டி நோட்ஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கோங்க, ஆன்டி நோடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு இண்டிகேட் பண்ணுவோம்னா நோடுன்னு தான் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்டி நோடை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு நோடு அப்படின்னு என்ன அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். இப்போ இந்த டோட்டல் லென்த் எல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ கவனிங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது ஒரு வேவ் இல்லையா. இது ஃபுல்லாக நமக்கு வேவ் லென்த் லாம்டா, இது ½ λ/4. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதிலேருந்து இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இது அப்படிங்கும்போது இந்த ½ நமக்கு என்ன, λ/2ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது 1/2 கிடைக்குது இல்லையா. இங்கேருந்து இந்த ½ நமக்கு கிடைக்குது இல்லையா. இந்த ஹாஃப்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை கீழ் பார்ட்டு எடுத்துட்டாலும் சரி, ½ பார்ட்டு கிடைக்குதுன்னா தட் இஸ் λ/2. அப்போ இந்த பார்ட்லேருந்து இது வரைக்கும் நமக்கு என்னது, λ/2. இந்த பக்கம் பாருங்கள், குவார்ட்டர் பார்ட்டு தான் நமக்கு கிடைக்குது. இங்கே இருக்கிறது குவார்ட்டர் பார்ட் கிடைக்குது. அப்போ டோட்டல் லென்த் அப்படிங்கிறத இங்கே எப்படி எழுதலான்னு பாருங்கள். எப்படி எழுதலாம், நமக்கு எல் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து λ/4 குவார்ட்டர் பார்ட்டு, ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிறது λ/2. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள், இங்கே லாம்டா, இங்கே 2 லாம்டா வரும். அப்போ 3 λ/4ன்னு கிடைக்கும். என்ன, எல் இல்லையா. அப்போ இது வந்து செகண்ட் மோடு இல்லையா. அப்போ செகண்ட் மோடுங்கும்போது லாம்டாவை என்னென்னு எடுத்துக்கிறோம், L2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ 3 λ2 / 4ன்னு கிடைக்கும். ஃப்ரம் திஸ் λ2 என்னென்னு எழுதலாம், இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய 4 இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 3 இங்கே டிவைடுக்கு வந்துடும். அப்போ ஃப்ரம் திஸ் λ2 = 4L/3ன்னு எழுதலாம். சரி பாருங்கள், ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. λ2 நமக்கு என்ன கிடைக்குது, 4L/3ன்னு கிடைக்குது. இப்போ λ3 கிடைச்சிருச்சா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஜென்ரல் ஃபார்முலா V/λ. இப்போ இங்கே செகண்ட் ஃப்ரீக்வன்சி F2 = V/λ2. ஏன்னா செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷனுக்கு பார்க்குறோம். ஸோ அப்போ செகண்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம என்னென்னு எழுதுகிறோம், V/λ2. λ2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். λ2ங்கிறது என்ன, 4L, அதாவது λ2க்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன இது என்ன வரும் நமக்கு, 4L/3 3 மேலே போயிடும். அப்போ 3V/4Lன்னு கிடைக்கும். இந்த இடத்துல கவனிங்க, ஆல்ரெடி நமக்கு ஃபண்டமெண்டல் மோடில், அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன கிடைச்சிது, F1 = V/4Lன்னு கிடைச்சிது. அப்போ இங்கே பாருங்கள் V/4L இல்லையா. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த V/4L நம்ம என்னென்னு எழுதலாம், F1ன்னு எழுதலாம். ஸோ அப்போ என்னென்னு கிடைக்கும், F2 அப்படிங்கிறது 3 டைம்ஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ 3F1ன்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் இல்லையா. ஓவர்டோனில் இது ஃபஸ்ட்டு ஓவர்டோன், பட் தேர்டு ஹார்மோனிக். அதாவது ஓவர்டோனில் இது ஃபஸ்ட்டு ஓவர்டோன், ஹார்மோனிக்கில் எடுத்துட்டோன்னா தேர்டு ஹார்மோனிக். ஏன்னா இங்கே ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது, 3 டைம்ஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. ஸோ அடுத்தது ஏரை நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணுறோம். இப்போ தேர்டு ஹார்மோன், அதாவது என்னது, தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆன்டினோட் இருக்குது, 3 ஆன்டினோட் ஃபார்ம் ஆகிருக்கும், 3 நோடு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு என்னது,
தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் ஹேவிங் 3 நோட்ஸ் அண்டு 3 ஆன்டி நோட்ஸ். அப்போ ஏதாவது ஒரு ஃபார்மேட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இங்கேருந்து இங்கே போகக்கூடியதை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்குமே நமக்கு அது என்னது ஒரு வேவ் அப்படின்னா தட் இஸ் லேம்டா. இது வந்து தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் இல்லையா, ஸோ லேம்டா 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அதாவது இது வரைக்கும் நமக்கு என்னது அப்படின்னா லேம்டா 3, அதாவது ஒன் வேவ். ஸோ வேவ் லென்த் என்ன நமக்கு லேம்டா, தேர்ட் மோட் அப்படிங்கிறனால லேம்டா 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஒரு குவார்டர் பார்ட் கிடைக்கிது. இந்த பார்ட் அப்படிங்கிறது குவார்டர் பார்ட்டு, தட் இஸ் லேம்டா 3 டிவைடட் பை 4. ஸோ அப்போ டோட்டல் லென்த் இங்கே என்னென்னு எழுதலாம் நம்ம. டோட்டல் லென்த் அப்படிங்கிறது விச் இஸ் L ஈக்குவல் டு லேம்டா 3 பை 4 ப்ளஸ் லேம்டா 3 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ இதை நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். விச் இஸ் 1 + 4 அப்போ 5 லேம்டா 3 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். தட் இஸ் L. From this lambda 3 equal to என்ன எழுதலாம். அப்போ 4L by 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ lambda 3 அப்படிங்கிறது we can get 4L by 5. that is இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். lambda 3ங்கிறது 4L by 5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இப்போ நமக்கு லேம்டா வேவ் லென்த் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃப்ரீக்வன்சி என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா. அப்போ F3 ஈக்குவல் டு V பை லேம்டா 3. ஸோ அப்போ லேம்டா 3க்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 5V, அதாவது டிவைடில் இருக்கக்கூடிய 5 மேலே போயிடும். 5V டிவைடட் பை 4Lன்னு கிடைக்கும். இங்கே நமக்கு தெரியும் V பை 4L அப்படிங்கிறது நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் F1. ஸோ அப்போ இங்கே எப்படி தீங்கன்னா F3 அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு 5F1, 5 times the fundamental frequency. ஸோ அப்போ இது ஓவர் டோனில் எத்தனாவது ஓவர் டோன் நமக்கு செகண்ட் ஓவர் டோன். பட் ஹார்மோனிக்கில் எடுத்துட்டோம் அப்படின்னா 5th ஹார்மோனிக். 5 times the fundamental frequency, that is the 5th harmonic, செகண்ட் ஓவர் டோனில் செகண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி அப்படியே நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ண நமக்கு இங்கே வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஆடு ஹார்மோனிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் F1, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3F1, அடுத்தது பார்த்திங்கன்னா 5F1, இப்படியே போகும்போது அடுத்தது 7F1, 9F1. ஸோ இந்த மாதிரி ஆடு ஹார்மோனிக்கில் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு nth ஹார்மோனிக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ nth ஹார்மோனிக் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம். தட் இஸ் Fn ஈக்குவல் டு, இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. Fn ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு F1. ஸோ nth ஹார்மோனிக் எப்படி எழுதலாம். nth ஹார்மோனிக்கு நம்ம என்னது 2n + 1 F1 ஸோ அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஹார்மோனிக்கோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் F1 ஈஸ்ட் F2 ஈஸ்ட் F3 ஈஸ்ட் F4 ஈஸ்ட் எக்ஸெட்ரா which is equal to 1:3:5:7 எக்ஸெட்ரா. அதாவது எல்லாமே என்னது ஆடோட ரேஷியோவில் இருக்கும், ஆடு ஹார்மோனிக்கோட ரேஷியோவில் இருக்குது. ஃப்ரீக்வன்சி ஹார்மோனிக்காக ரேஷியோவில் எடுத்தோன்னா நமக்கு 1:3:5:7:9 அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்க்குறது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஆர்கான் பைப்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது நெக்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆர்கான் பைப்பு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் ஆர்கான் பைப்புக்கு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டை எடுத்துக்கிறோம். ஃப்ளூட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஓப்பன் ஆர்கான் பைப். அப்போ போத் எண்டும் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏரை ஃப்ளோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மோட் ஆஃப் வைப்ரேஷன் தான் ஃபண்டமெண்டல் மோட் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் மோட் அப்படிங்கும்போது ரெண்டு எண்டுமே நமக்கு எப்படி இருக்குது ஓப்பனில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபண்டமெண்டல் மோட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதில் நமக்கு எத்தனை நோட் இருக்குது, எத்தனை ஆன்டி நோட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். போத் எண்டுமே நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறனால ஓப்பன் எண்டில் நமக்கு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஓப்பன் எண்டில் நமக்கு ஆன்டி நோடு ஃபார்ம் ஆகிருக்கு. ரெண்டு எண்ட்லேயுமே ஆன்டி நோடு, சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நோடு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் வைப்ரேஷன் அதாவது ஓப்பன் ஆர்கான் பைப்பில் ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். க்ளோஸில் பாருங்கள் ஒரு எண்டு க்ளோஸ்டாக இருந்தது, இங்கே ரெண்டு எண்டுமே நமக்கு எப்படி இருக்குது, இங்கேயும் ஓப்பனில் இருக்குது, இந்த எண்டுமே ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பன் எண்டு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் ஆன்டி நோட் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு எண்டுலேயுமே ஆன்டி நோடு, சென்ட்ரல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நோடு ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும்.
ஸோ அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 ஆன்டினோடு ஒரு நோடு. ஸோ இப்போ லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே கவனிங்க, லென்த் அப்படிங்கும்போது ஸோ இதிலேருந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இதிலேருந்து ஒரு இது என்னது, ஒரு குவார்ட்டர் பார்ட்டு, அதாவது λ/4. அப்போ இதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு λ/4, ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கோங்கன்னா இது எடுத்துக்கோங்க, இல்லை கீழ் பார்ட் எடுத்துக்கோங்க, இல்லை மேல் பார்ட் எடுத்துக்கோங்க. அப்போ இது என்னது, இதுதான் நமக்கு ஓப்பனில் வந்து ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் வைப்ரேஷன். அப்போ இது என்னது, λ1/4, அதாவது ஒரு பார்ட்டு, இது பார்ட்டு λ1/4. இதுவும் நமக்கு என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா λ1/4 தான். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக லாம்டா என்னன்னு தெரியலாம் இல்லையா. ஸோ அப்போ என்ன நமக்கு வரும், எல் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், எல் ஈக்குவல் டு λ1/4 ப்ளஸ் λ1/4. ஸோ அப்போ என்னென்னு கிடைக்கும், நமக்கு 2λ1/4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே கவனிங்க, 2λ1/4ன்னு கிடைக்கும். ஃப்ரம் திஸ் λ1 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு எல் என்ன கிடைக்குது, எல் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு 2λ1/4. ஸோ இங்கே இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா λ1/2ன்னு கிடைக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் λ1 ஈக்குவல் டு என்ன, 2 × Lன்னு கிடைக்குது. ஸோ அப்போ λ1 விச் இஸ் ஈக்குவல் டு 2L. ஸோ அப்போ இதை நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா ஃப்ரீக்வன்சியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு மோடோட ஃப்ரீக்வன்சி என்ன, f1 ஈக்குவல் டு v/λ1. ஸோ அப்போ v / λ1க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, v / 2L. திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு மோட் ஆஃப் வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி. இட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் நோட். என்னென்னு சொல்கிறோம், அதை ஃபண்டமெண்டல் நோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக ஃப்ளோ பண்ணும்போது நமக்கு ஓவர் டோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது பாருங்கள், செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் நமக்கு என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ என்னது, இங்கே நமக்கு என்னது ஓப்பன் எண்ட் இல்லையா, ஓப்பன் எண்டில் தான் செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் பார்க்குறோம். ஸோ இதில் பாருங்கள் எத்தனை நோடு, எத்தனை ஆன்டி நோட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் இன் ஓப்பன் பைப்ஸ் ஹேவிங் 2 nodes and 3 ஆன்டி நோட்ஸ். பாருங்கள், இங்கே ஒரு ஆன்டி நோடு, இங்கே ஒரு ஆன்டி நோடு, இங்கே நோடு, இங்கே ஆன்டி நோடு, இங்கே நோடு, இங்கே ஆன்டி நோடு. அப்போ எடுத்துகிட்டோன்னா 3 ஆன்டி நோடு இருக்குது, 2 நோடு இருக்குது இல்லையா. 2 nodes 3 ஆன்டி நோட்ஸ் இருக்கும். இதில் செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷனில் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன எழுதலாம், எல்எம். அப்போ நமக்கு இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ இதுலேருந்து இது எடுத்துக்கலாம், இல்லை இதுலேருந்து நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு என்னன்னு தெரியும், இந்த பார்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, λ/4 λ/4ன்னு கிடைக்கும். இதிலேருந்து இந்த பார்ட்டுங்கிறது என்ன நமக்கு, λ/2 இல்லையா. அதே மாதிரி இந்த பார்ட் என்ன நமக்கு, λ/4. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இது என்ன, செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் இல்லையா. அப்போ லாம்டாவெல்லாம் λ2/4 ப்ளஸ் λ2/2 ப்ளஸ் λ2/4ன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், தட் இஸ் ஃபஸ்ட்டு ஒன் என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்டா போட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் λ/4 இருந்தது, ப்ளஸ் λ/2 ப்ளஸ் λ/4ன்னு கிடச்சிது இல்லையா. அப்போ எல்சிஎம் எடுத்துக்கும்போது இங்கே என்ன வரும் நமக்கு, 2 லாம்டான்னு வரும். அப்போ 3 4 λ/4ன்னு கிடைக்கும். அதாவது இது செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் இல்லையா. அப்போ λ2, அப்போ 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ எல் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், λ2ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, எல் ஈக்குவல் டு λ2 ஆர் λ2 ஈக்குவல் டு எல். ஸோ அப்போ இதை ஃப்ரீக்வன்சியில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஃப்டி ஈக்குவல் டு என்ன, v/λ2. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அப்போ இதில் λ2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா v/L அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் v/L. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே v/2Lன்னு இருக்கு இல்லையா. இந்த v/2Lங்கிறத நம்ம என்னென்னு எழுதலாம், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி f1 அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. ஸோ அதாவது அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2f1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ செகண்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷனில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், 2 டைம்ஸ் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஓவர் டோனில் இது என்ன, எத்தனாவது ஓவர் டோன், ஃபஸ்ட்டு ஓவர் டோன். பட் ஹார்மோனிக்கில் இது எத்தனாவது ஹார்மோனிக்னு சொல்லுவோம்னா செகண்ட் ஹார்மோனிக். ஸோ அதுதான் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்தது தேர்டு மோட் ஆஃப் வைப்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ தேர்டு மோட் ஆஃப் வைப்ரேஷனில் பாருங்கள் நமக்கு என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இங்கே கவனிங்க. ஸோ இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இதிலேருந்து இது ஃபுல்லாகவே நமக்கு என்னது, ஒரு வேவ். இதுலேருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லாகவே நமக்கு என்னது, ஒரு வேவ் இல்லையா. ஸோ அப்போ ஒரு வேவ் அப்படின்னா என்னது, இது லாம்டா. இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, இது என்ன நமக்கு λ/4. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, இது என்ன நமக்கு λ/4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, λ/4 ப்ளஸ் லாம்டா. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னது 4ஆ, அப்போ 4 லாம்டா, அங்கே ஒன்று 5 லாம்டா 6 லாம்டா. அப்போ 6 லாம்டா டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ 6 லாம்டா டிவைடட் பை 4 L ஈக்குவல் டு என்னது, 6 லாம்டா. தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷன் λ3 டிவைடட் பை 4. ஸோ இதை சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும், இங்கே 3 டைம்ஸ் வரும். 3 லாம்டா 3 டிவைடட் பை 2ன்னு வரும். ஃப்ரம் திஸ் λ3 ஈக்குவல் டு 2L/3ன்னு கிடைக்கும். λ3 என்ன கிடைக்குது நமக்கு, 2L/3. இந்த தேர்டு மோட் ஆஃப் வைப்ரேஷனில் எத்தனை நோடு இருக்குது, எத்தனை ஆன்டி நோடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாவே மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு நோடுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கெல்லாம் மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லிடும். அப்போது 3 நோடு ஃபார்ம் ஆகிருக்கும். ஆன்டி நோடு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி நோடு இருக்கும், இங்கே ஆன்டி நோடு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஆன்டி நோட் இருக்கும், இங்கே ஆன்டி நோட் இருக்கும். ஸோ 4 ஆன்டி நோட்ஸும் 3 நோட்ஸும் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இந்த தேர்ட் மோட் ஆஃப் வைப்ரேஷனில். சரி, இப்போ λ3யோட வேல்யூ என்னன்ட்டு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு 2L/3. ஸோ சப்ஸ்டியூட்டிங் திஸ் λ3 in the frequency equation. ஸோ F3 ஈக்குவல் டு V/λ3. ஸோ λ3க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 3V/2Lன்னு கிடைக்கும். இங்கே V/2L அப்படிங்கிறது நமக்கு என்னதுப்பா, ஆல்ரெடி நமக்கு பார்க்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த இடத்துல தேர்டு மோட் ஆஃப் வைப்ரேஷனில் நமக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியாக கிடைக்குது. அப்போ இது ஓவர் டோனில் செகண்ட் ஓவர் டோன், பட் ஹார்மோனிக்கில் இது தேர்டு ஹார்மோனிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ nth ஹார்மோனிக்கோட ஃப்ரீக்வன்சியை என்னென்னு இண்டிகேட் பண்ணலாம். அப்போ ஜென்ரலாக we can write the formula Fn ஈக்குவல் டு n இன்ட்டு F1. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கிடைச்சிது, F1 கிடைச்சிது. செகண்டு பார்த்திங்கன்னா 2F1 கிடைச்சிது. தேர்டு 3F1 கிடைக்குது. சப்போஸ் ஃபோர்த்தாக இருந்தால் 4F1 கிடைச்சிருக்கும். அப்போ ஜென்ரலாக nth ஃப்ரீக்வன்சியை நம்ம என்னென்னு எழுதுகிறோம், NF1 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி ஹார்மோனிக்கோட ரேஷியோ எடுத்தோன்னா அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 1:2:3:5 இப்படியே போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி நமக்கு 2 எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. If a flute sounds a note with 450 Hz, what are the frequencies of the second, third and fourth harmonics of this pitch? If the clarinet sounds with the same note as 450 Hz, then what are the frequencies of the lowest 3 harmonics produced? அதாவது ஃப்ளூட்டோட ஃப்ரீக்வன்சி என்னென்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஃப்ளூட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஓப்பன் ஆர்கான் பைப்பு. ஸோ அப்போ அதோட செகண்டு தேர்டு ஃபோர்த், அப்போ ஓப்பன் ஆர்கான் பைப்போட செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஹார்மோனிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு எங்கே பாருங்கள் கிளாரினேட் எடுத்திருக்காங்க. கிளாரினேட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம் க்ளோஸ்டு ஆர்கான் பைப்புக்கு எக்ஸாம்பிள் இல்லையா. அப்போ க்ளோஸ்டு ஆர்கான் பைப்பில் நமக்கு லோயஸ்ட் 3 ஹார்மோனிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு இங்கேயும் எடுத்துகிட்டோன்னா எவ்வளோ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, 450 Hz. அப்போ ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எடுத்துகிட்டோன்னா ரெண்டுக்குமே சேம் தான். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளூட்டுக்கு எடுத்துகிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃப்ளூட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஓப்பன் ஆர்கான் பைப்பு.
அப்போ நமக்கு என்ன வரும், F1 2 F1 3 F1 அப்படின்னு வரும். அப்போ செகண்டும் தேர்டு ஃபோர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ F2 ஈக்குவல் டு 2F1, F3 ஈக்குவல் டு 3F1, F4 ஈக்குவல் டு 4F1. அப்போ F1ங்கிறது நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, அது என்னென்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, 450 ஹெர்ட்ஸ். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஹார்மோனிக்ஸ் ஃபார் ஃப்ளூட். தென் அட் த சேம் ஃப்ரீக்வன்சி கிளாரினெட்டுக்கு நமக்கு லோயஸ்ட் 3 ஹார்மோனிக் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு கிளாரினெட் அப்படிங்கிறது க்ளோஸ்டு ஆர்கான் பைப்பு. ஸோ அதில் லோயஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3F1, 5F1, 7F1 கிடைக்கும். அதாவது செகண்ட் ஹார்மோனிக், தேர்டு ஹார்மோனிக், ஃபோர்த்து ஹார்மோனிக். செகண்ட் ஹார்மோனிக் எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா F2ங்கிறது 3F1 கிடைக்கும். தேர்டு ஹார்மோனிக் எடுத்துட்டிங்கன்னா 5F1 கிடைக்கும். ஃபோர்த்து ஹார்மோனிக் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7F1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நமக்கு இதை F1 அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இல்லையா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது, F2 என்ன, F3 என்ன, அதாவது செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஹார்மோனிக் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 11.26. If the third harmonics of a closed organ pipe is equal to the fundamental frequency of an open organ pipe. அதாவது க்ளோஸ்டு ஆர்கான் பைப்போட தேர்டு ஹார்மோனிக் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓப்பன் ஆர்கான் பைப்போட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலாக இருந்தால் compute the length of the open organ pipe if the length of the closed organ pipe is 30 cm. அப்போ closed organ pipeோட length வந்து 30 cm-னா அப்போ ஓப்பன் ஆர்கான் பைப்போட லென்த் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஓப்பன் ஆர்கான் பைப்போட லென்த்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2ன்னு எடுத்துக்கிறோம். க்ளோஸ்டு ஆர்கான் பைப்போட லென்த்தை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், L1. தட் கிவ்ஸ் 30. ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க 30 சென்டிமீட்டர். அப்போ L1 ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். L2 தான் நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டாங்க, நமக்கு தேர்ட் ஹார்மோனிக் ஆஃப் அ க்ளோஸ்டு ஆர்கான் பைப் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஓப்பன் ஆர்கான் பைப். அப்போ தேர்டு ஹார்மோனிக் ஆஃப் அ க்ளோஸ்டு ஆர்கான் பைப்பை நம்ம எப்படி எழுதலாம், F2 ஈக்குவல் டு V/λ2 விச் இஸ் ஈக்குவல் டு 3V by 4L1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்போ 4L1. அப்போ இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது V/4L1 அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிரும், நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா இப்போ 3F1 வரும். ஸோ இது க்ளோஸ்டு ஆர்கான் பைப்போட தேர்டு ஹார்மோனிக். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கான் பைப்புக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓப்பன் ஆர்கான் பைப்போட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன, F1 ஈக்குவல் டு V/λ1. அப்போ என்னென்னு எழுதலாம், V/2L2 அப்படின்னு எழுதலாம். V/2L2ன்னு எழுதுவோமா? ஸோ அப்போ என்ன ஆகும், ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோமா, V/2L2 ஈக்குவல் டு 3V/4L1. அப்போ VV கேன்சல் ஆயிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா L2 ஈக்குவல் டு 2L1/3. L1ங்கிறது நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ L1ங்கிறது 30 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு L2 என்ன கிடைக்குது, 20 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். தமிழ் மீடியம் பாருங்கள், செறிவு மற்றும் உரப்பு தான் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ ஒரு ஒளி மூலம் மற்றும் இரு கேட்பவரை எடுத்துக்கிறோம். அப்போ ஒளி மூலம்னா அது என்ன பண்ணும், ஒளியை உமிழும், ஆற்றலை என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லும். அப்போ யார் அளந்தாலுமே அந்த ஒளியோட ஆற்றல் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒளி ஆற்றல் அப்பகுதியில் உள்ள கேட்பவரை என்னவான் இருக்காது, சார்ந்து இருக்காது, கேட்பவரை சார்ந்ததல்ல. ஆனால் இரு கேட்பவர்களை கருதினால் அவர்கள் உணரும் ஒளி மாறுபட்டதாக இருக்கும். இப்போ ரெண்டு கேட்பவரை எடுத்துட்டோம் அப்படின்னா காதோட உணர்திறன் எப்படி இருக்கும், வேறு வேறையாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அப்போ அவங்களோட காதின் திறனை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உணரக்கூடிய ஒளி என்ன ஆகும்னா மாறுபடும். உணரும் ஒளி மாறுபடும், ஆனால் ஆற்றல் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா கேட்பவரை சார்ந்து மாறாது. ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்காக நமக்கு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று செறிவு மற்றும் இன்னொன்று என்ன, உரப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஒளியோட செறிவு. அப்போ ஒரு ஒளி மூலம், அந்த ஒளி மூலத்துலேருந்து நமக்கு ஒளி வந்து பரவுது. அப்போ ஒளி அப்படிங்கும்போது அலை வடிவத்தில் தான் பரவும், அது ஆற்றலை எடுத்து செல்லும். அப்போ ஆற்றல் வந்து அது செல்லக்கூடிய அனைத்து வழிகளிலும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றலை எடுத்து செல்லுது. அப்போ ஒளியோட திறன் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வினாடி அல்லது ஓரளவு நேரத்தில்
உமிழக்கூடிய அந்த ஒளி வந்து உமிழக்கூடிய அல்லது ஊடுருவக்கூடிய ஒளியின் ஆற்றலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒளியின் திறன் அப்படின்னு சொல்கிறோம். ஓரலகு நேரத்தில் அல்லது ஒரு வினாடியில் உமிழப்படும் அல்லது ஊடுருவும் சராசரி ஒளி ஆற்றலே ஒளியின் திறன் எனப்படும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் வேறு வேறு பரப்பு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு ஒளியோட திறன் பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செறிவுனா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒளி முன்னேறும் திசைக்கு செங்குத்தாக, இது வந்து 2 மார்க்கில் உங்களுக்கு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஒளி முன்னேறும் திசைக்கு செங்குத்தாக ஓரலகு பரப்பின் வழியே ஊடுருவி செல்லும் ஒளித்திறனே ஒளியின் செறிவு என வரையறுக்கப்படுகிறது. அப்போ இங்கே இருக்கிறது ஒளி மூலம். அப்போ இந்த ஒளி மூலம் இப்போ கவனிங்க, இங்கே இருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒளி மூலம் இருக்குது. ஸோ அந்த ஒளி மூலத்திலேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒளி மூலம். R தொலைவில் ஒரு பரப்பை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 2R தொலைவில் ஒரு பரப்பு எடுத்துருக்காங்க, 3R தொலைவில் ஒரு பரப்பு எடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு திறன், அதாவது நம்ம முன்னாடி திறன்னா என்னன்னு பார்த்தோம். செறிவு அப்படிங்கிறது என்ன, நமக்கு என்னது திறன் டிவைடட் பை பரப்பு. ஒளி முன்னேறும் திசைக்கு செங்குத்தாக ஓரலகு பரப்பின் வழியே ஊடுருவி செல்லக்கூடிய அந்த ஒளியோட திறனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செறிவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னது I = P/Aன்னு எழுதலாம். ஏங்கிறது பரப்பு இல்லையா, அப்போ தான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க 4πr². அப்போ நமக்கு I அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், ஆறுக்கு தொலைவோட இருமடிக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்த்தகவில் இருக்குது. அப்போ தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க செறிவு நமக்கு என்ன ஆகிட்டே போகும்னா குறையும். R தொலைவில் ஐங்கிற செறிவு இருக்குது அப்படின்னா 2R தொலைவில் நமக்கு என்னது செறிவு I/4ன்னு குறைஞ்சிருது. 3R தொலைவில் நமக்கு என்ன ஆகுது I/9ன்னு நமக்கு என்ன ஆயிரும் செறிவு குறையுது. ஸோ அப்போ செறிவு அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா ஒளி மூலத்தின் திறன் பை 4πr². அப்போ தான் இதை முன்னாடியே சொன்னோம். I அப்படிங்கிறது எதுக்கு எதிர்த்தகவில் இருக்கும்னா தொலைவோட இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அப்போ இது என்னென்னு சொல்கிறோம், நம்ம எதிர்விகித இருமடி விதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளியின் உரப்பு, அதாவது செறிவு என்னன்னு பார்த்தோம். இங்கே ஒளியோட உரப்பு, அதாவது இரு ஒளி மூலங்களை எடுத்துக்கிறோம், ரெண்டோட செறிவும் ஒன்று தான். அப்போ செறிவு ஒன்றா இருக்கணும் அப்படின்னா, செறிவு ஒன்றா இருக்குதுன்னா உரப்பு ஒன்றா இருக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்காட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பலூன் வந்து ஒரு மூடிய அறைக்குள்ளே வெடிக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சத்தமும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய உரப்பும் இதே வந்து சத்தமான ஒரு மார்க்கெட்டில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் வெடிக்குது, அதே பலூன் வெடிக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உரப்பும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ செறிவு அதிகரிக்குதுன்னா கண்டிப்பாக உரப்பு என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்போ உரப்புங்கிறது செறிவை மட்டும் சார்ந்து இருக்காது, எதையும் சார்ந்து இருக்கும் அப்படின்னா கேட்பவரோட அந்த ஒளி உணரும் திறன், அதாவது காது வந்து உணரக்கூடிய திறனையும் சார்ந்து தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரப்பு இருக்கும். அப்போ உரப்புங்கிறது செறிவையும் சார்ந்து இருக்கும், அந்த காது உணரக்கூடிய திறனையும் சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதிலிருந்து ஒளியோட உரப்பு அப்படின்னா அதுக்கான வரையறை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒளியோட உரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒளியை காது உணரும் திறனின் நிலை அல்லது கேட்பவரின் ஒளி உணரும் திறன் என வரையறுக்கப்படுகிறது. நம்ம காது வந்து உணரக்கூடிய திறனோட நிலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒளியோட உரப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஒளியின் செறிவு மற்றும் உரப்பு. நமது காது உணரக்கூடிய ஒளியோட செறிவு என்ன இதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 10⁻²W m/-2லேருந்து 20 W m/-2 வரைக்கும் இருக்கும். அப்போ வெபர் ஃபெக்னர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உரப்பு அப்படிங்கிறது மனிதர்களாயின்றி கருவி ஒன்றின் மூலம் அளக்கப்பட்ட செறிவின் மடக்கை மதிப்புக்கு நேர்த்தகவல் இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது எல்லுங்கிறத நமக்கு என்னது உரப்பை சொல்கிறது, ஐங்கிறது செறிவை சொல்கிறது. அப்போ எல்லுங்கிறது நமக்கு செறிவின் மடக்கை மதிப்புக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ எல் அப்படிங்கிறது எனது நேர்த்தகவு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ln I அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நேர்த்தகவை எடுக்கணும்னா ஒரு மாறிலியை சேர்க்குறோம், அதுதான் கேங்கிறது. இது நமக்கு இங்கிலீஷ் மீடியத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த அதாவது இரு வேறுபாடு உடைய நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரப்புகளை எடுத்துக்கிறோம். அப்போ அது ΔL அப்படிங்கிறது அதுதான் நமக்கு என்னது ஒளியோட அளவாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒளியின் செறிவு அப்படிங்கிறது நம்ம என்ன
இதில் குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் டெல்டா எல் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு கிடைக்குது 10 log/10 I1/I0 டெசிபல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அடுத்தது பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தம்பத்தின் அதிர்வு. அப்போ காற்று தம்பம்னு அதிர்வுனா இப்போ நம்ம இப்போ மியூசிக்லாம் அதாவது என்னது நாதஸ்வரம்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம காற்று ஊதும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது நம்ம வாயிலேருந்து ஊதும்போது உள்ளே இருக்கக்கூடிய காற்று நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிர்வடைய ஆரம்பிக்குது. அந்த காற்று அதிர்வடைகிறதுனால தான் நமக்கு இசை வந்து உருவாகுதுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே என்ன தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா காற்று தம்ப அதிர்வுகள் தத்துவத்தில் தான் இயங்குது. அப்போ அதுக்கு ஒரு எளிய வடிவம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் கருவி. அப்போ இதில் இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின் பார்த்துக்கோங்க. மூடிய ஆர்கான் குழாய்னா ஆர்கான் கருவியில் 2 பார்க்குறோம். ஒன்று மூடிய ஆர்கான் குழாய், இன்னொன்று திறந்த ஆர்கான் குழாய். அப்போ மூடிய ஆர்கான் குழாய்க்கு எடுத்துக்காட்டு தான் என்ன அப்படின்னா கிளாரினெட் அப்படின்னு சொல்லுவோம். மூடிய ஆர்கான் குழாய்னா ஒரு பகுதி மூடியதாக இருக்கும், ஒரு பகுதி என்னவாக இருக்கும் திறந்ததாக இருக்கும். ஸோ அப்போ அதில் நம்ம காற்று ஊதும்போது நமக்கு என்னது ஒளி அப்படிங்கிறது அலை தானே, அலை வடிவில் தானே நமக்கு போகும். அப்போது ஒரு பகுதியில் போய் பட்டு எதிரொலிக்கும். அப்போ போய் பட்டு எதிரொலிக்கும் போது 180 டிகிரி கட்ட வேறுபாட்டில் இருக்கும். அப்போ அந்த மூடிய பகுதியில் போய் பட்டு திரும்ப வரும்போது அந்த மூடிய பகுதியில் பட்டு வருது இல்லையா, அந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சியே இருக்காது. ஏன்னாவது 180 டிகிரி எதிர்கட்டத்தில் இருக்கும். எனவே மூடிய பகுதியில் துகள்களின் இடப்பெயர்ச்சி எப்பொழுதும் என்னவாக இருக்கும்னா சுழியாக இருக்கும். இடப்பெயர்ச்சி சுழியாவதால் அப்போ நமக்கு மூடிய பகுதியில் கணுவும் திறந்த பகுதியில் எதிர்கணுவும் ஏற்படுகின்றன. என் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கணு அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து என் அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி நோடு அப்படின்னா எதிர்கணு, நோடு அப்படின்னா கணு. என் அப்படிங்கிறது கணுவை சொல்கிறது, ஏ அப்படின்னா ஆன்டி நோடு எதிர்கணுவை சொல்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமில் பார்த்தாவே புரியும். இதிலேருந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். எல் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு λ1/4ன்னு கிடைக்கும். அதுலேருந்து லாம்டா கண்டுபிடிப்போம். அந்த லாம்டாங்கிறது நமக்கு இங்கே என்ன அலை நீளம் என்னங்கிறது. அப்போ அந்த அலை நீளத்தை வந்து நம்ம இதில் அதிர்வெண்கிற சமன்பாட்டில் பிரதியிடுறோம். அதிர்வெண்ணுக்கான பொதுவான சமன்பாடு என்னென்னா F=v/λ. ஸோ அதில் லாம்டாங்கிறது இங்கே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு உருவாகிறது இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு உருவாகிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊதும்போது உள்ளே இருக்கக்கூடிய காற்று அதிர்வடையுது இல்லையா, அந்த காற்று அதிர்வடைகிறனால முதல்ல உருவாகிறது எந்த மாதிரி அலை வடிவம் நமக்கு உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த டயக்ராமில், ஸோ இந்த மாதிரியான அலை வடிவம் தான் நமக்கு உருவாகும். இது நமக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இது முதல் நிலை அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு லாம்டா வர இடத்துலலாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா λ1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதோட அதிர்வெண் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா v/4L முதல் நிலையோட அதிர்வெண். இப்போ இன்னும் நம்ம காற்றை வந்து வலுவாக ஊதுறோன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும் நமக்கு இந்த அடிப்படை இது வந்து F1ங்கிறது தான் நமக்கு அடிப்படை அதிர்வெண். இந்த அடிப்படை அதிர்வெண்ணை விட அதிக அதிர்வெண்கள் நமக்கு என்ன ஆகும், அதை விட அதிகமான அதிர்வெண்கள் உருவாக ஆரம்பிக்கும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மேற்சுரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னும் காற்றை வலுவாக ஊதும்போது அடிப்படை அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண்கள் உருவாக ஆரம்பிக்கும். அது மேற்சுரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரண்டாவது நிலையில் நமக்கு என்ன மாதிரி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் இரண்டாவது நிலையில் உருவாகக்கூடிய அலை இந்த மாதிரி உருவாகும். அப்போ இரண்டாவது அலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்வெண் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது நிலையில் அதிர்வெண் வந்து 3F1 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுதான் நமக்கு என்னது முதல் மேற்சுரம். ஆனால் இது சீரிசையில் எத்தனாவது சீரிசைன்னு பாருங்கள், 3வது சீரிசை. அதே மாதிரி 3வது நிலையில் பாருங்கள் இந்த மாதிரி வடிவத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு தெரியும் என்னென்னு சொன்னேன், கணு ஏ அப்படிங்கிறது ஆன்டினோடு எதிர்கணு அப்படிங்கிறது. இங்கிலீஷ் மீடியத்தில் பாருங்கள் உங்களுக்கு புரியும். அப்போ என்னது நமக்கு F2 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது இரண்டாவது நிலையில் 3F1. அப்போ இரண்டாவது நிலையோட அதிர்வெண் அப்படிங்கிறது 3வது சீரிசைன்னு சொல்லுவோம், முதல் மேற்சுரம்னு சொல்கிறோம். இதே 3வது நிலையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்வெண் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது
F3 ஈக்குவல் டு 5F1 கிடைக்கும். அப்போ இது இரண்டாவது மேற்சுரம். பட் ஆனால் இது வந்து எத்தனாவது சீரிஸை, 5வது சீரிஸைன்னு போகும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையிலேயே நமக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம், சீரிஸை அதிர்வெண் எப்படி எழுதலாம் அப்படின்னா, என்னாவது சீரிஸை அதிர்வெண்ணா நமக்கு Fn ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு F1ன்னு எழுதலாம். அப்போ இந்த மேற்சுரங்களோட அதிர்வெண்ணோட தகவல் எடுத்துகிட்டோன்னா 1:3:5:7 அப்படின்னு போயிட்டுருக்கும். இது வந்து நமக்கு என்னென்னா மூடிய ஆர்கான் குழாய்க்கு. இது திறந்த ஆர்கான் குழாய் அப்படின்னு பார்க்கும்போது, திறந்த ஆர்கான் குழாய்க்கு எதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழலை எடுத்துக்கிறோம். இரு முனைகளும் நமக்கு திறந்ததாக இருக்கும். அப்போ இதில் நமக்கு ஊதும்போது உள்ளே இருக்கக்கூடிய காற்று அதிர்வடைகிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலை வடிவம் முதல் நிலை உருவாகுது. ஸோ அப்போ இந்த முதல் நிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு உருவாகக்கூடிய முதல் நிலை என்ன அப்படின்ட்டு. இது முதல் நிலை. ஸோ இந்த முதல் நிலை அப்படிங்கிறதுல நமக்கு எல் என்ன கிடைக்கும்னா 2Lன்னு கிடைக்கும். அதிலேருந்து F1 அடிப்படை அதிர்வெண் என்ன கிடைக்குது, V/2Lன்னு கிடைக்கும். இந்த அடிப்படை அதிர்வெண், ஸோ இதை விட நமக்கு இன்னும் அதிகமாக வலுவாக ஊதுறோம் அப்படின்னா இதை விட அதிகமான அதிர்வெண்கள் உருவாகும். ஸோ அதை தான் நம்ம மேற்சுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இரண்டாவது இன்னும் வலுவாக ஊதுறோம்னா அப்போ இரண்டாவது நிலையில் எந்த மாதிரி உருவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரண்டாவது அதிர்வெண் நிலை இங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதில் எத்தனை இரு கணுக்களும் 3 எதிர்கணங்களும் உருவாகியிருக்கும். அப்போ இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வெண் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F2 ஈக்குவல் டு 2F1ன்னு கிடைக்கும். அப்போ இது எத்தனாவது, முதல் மேற்சுரம். ஆனால் சீரிஸில் இது எத்தனாவது சீரிஸை, இரண்டாவது சீரிஸை. அதே மாதிரி மூன்றாவது அதிர்வு நிலையில் நமக்கு எந்த மாதிரி கிடைக்குதுன்னா, 3 கணுக்களும் 4 எதிர்கணுக்களும் கிடைக்கும். அப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா λ3 என்ன கிடைக்குது, 2L/3ன்னு கிடைக்கும். F3 என்ன கிடைக்குது, 3F1ன்னு கிடைக்கும். அப்போ இது இரண்டாவது மேற்சுரம். ஆனால் சீரிஸையில் இது எத்தனாவது பாருங்கள், மூன்றாவது சீரிஸை. ஆனால் இது என்னது, இரண்டாவது மேற்சுரம் தான் இந்த இடத்துல வரும். ஏன்னா இது மூன்றாவதுன்னு கொடுத்துருக்காங்க, மாற்றிக்கோங்க. இரண்டாவது மேற்சுரம். சீரிஸையில் இது எத்தனாவது சீரிஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது சீரிஸை. அப்போ என்னாவது சீரிஸையோட அதிர்வெண் எப்படி எழுதலாம், Fn ஈக்குவல் டு n இன்ட்டு F1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இதோட தகவல் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு, F1 F2 F3 F4 அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 1:2:3:4 அப்படின்னு கிடைக்கும்.